நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்புகள். படைப்பு இறைவன் தன்னுடைய பிரதிநிதியாக இந்த மண்ணில் வாழப்போகும் மனிதனாக முதலில் படைத்தது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான். இவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். குணாதிசயங்கள் முதல் மாமனிதர் ஆதம் அலைஹிஸ்லாம் அவர்கள் அழகின் திருவுருவாக விளங்கினார்கள். அவர்களின் உயரம் 60 அடியாக இருந்தது. அவர்களின் திருமேனி பளபளவென மின்னியது. தலைமுடி சுருளாக இருந்தது. துணைவி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விலா எலும்பிலிருந்து ஒரு கோணலான எலும்பை கொண்டு அவர்களுக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்தான். அவர்கள் மிகவும் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தார்கள். திருமணம் இறைவனே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்திருமணத்திற்காக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மஹராக 3 முறை ஸலவாத்து கூறினார்கள். பின் மலக்குமார்கள் சாட்சியாக இறைவன் குத்பா ஓதி திருமணத்தை நடத்தி வைத்தான். இருவரும் சந்தோஷமாக சுவனத்தில் வாழ்ந்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்றும் ஒரு கனியை சாப்பிடக்கூடாது என்றும் தடுத்தான். ஆனாலும் ஷைத்தான் சதி செய்து இவர்கள் இருவரையும் அந்த கனியை புசிக்க வைத்தான். விலக்கப்பட்ட கனியை அவர்கள் உண்டதும் அவர்கள் இருவரும் அணிந்திருந்த சுவனத்து ஆடை அவர்களுடைய உடலை விட்டு அகன்றது. அவர்கள் இருவருக்கும் வெட்கம் ஆட்கொண்டது. இருவரும் ஒவ்வொரு மரமாக சென்று தம்முடைய உடலை மறைக்க இலை தருமாறு வேண்டினார்கள். ஆனால் ஒரு மரமும் இலை தர மறுத்துவிட்டன. அப்பொழுது இறைவன் இருவரையும் பூமியில் இறக்கினான்.